பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் வகுப்பையும் கூட நாம் எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு சில வாரங்களாக நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் கூடி வருவதற்கு நீர் செய்த இரக்கத்திற்காக, நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள, நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டம் என்கிறதான பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதிலே நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது மார்க்கு சுவிசேஷம். மார்க்கு சுவிசேஷத்திலே அதனுடைய தலைப்பு, அதை எழுதியவர் யார், எந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டது, அது எந்த காலகட்டத்தினுடைய சம்பவங்களை நமக்கு தெரிவிக்கிறதாக இருக்கிறது என்பவைகளை குறித்து தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மார்க்கு சுவிசேஷத்திலே அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உடனே என்ற வார்த்தை தான் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. எத்தனை முறை என்று சொன்னால் 31 முறை இந்த சுவிசேஷத்திலே உடனே என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை இவர் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்குள்ள ரெஃபரன்ஸ் ஒரு 2 ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வாசிக்கலாம். மற்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸில் கொடுக்குறேன். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 18ஆம் வசனம், 20ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12, 18, 20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். 18ஆம் வசனம். உடனே அவர் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 20ஆம் வசனம். உடனே அவர்களையும் அழைத்தார்கள். அப்பொழுது அவர் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோட படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 21ஆம் வசனம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். ஓகே, இது போல 31 முறை உடனே என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் அதிகமாக இந்த 1ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ உடனே என்கிறதான வார்த்தையை இவர் அதிக முறை பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷம் என்ற வார்த்தை இந்த சுவிசேஷத்தில்தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களில் இந்த 8 முறையும் பயன்படுத்தப்படவில்லை. ஆகினாலே இந்த சுவிசேஷத்திலே 8 முறை பயன்படுத்தப்பட்டிருப்பது அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. அதற்கும் ஒரு 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஓகே, அப்போ சுவிசேஷம் என்ற வார்த்தை 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் இந்த சுவிசேஷத்திலே பார்க்க முடிகிறது. இன்னும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் நாம் அதை பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று 8 முறை இந்த சுவிசேஷம் என்றதான வார்த்தை இந்த சுவிசேஷத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், திறவுகோல் வசனம்.
ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் இந்த ஒரு வசனத்தை வைத்து ஓரளவிற்கு இந்த சுவிசேஷம் என்ன சொல்ல வருகிறது அல்லது இந்த புஸ்தகம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே தான் அதற்கு திறவுகோல் வசனம் என்று சொல்லி பெயரிட்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த சுவிசேஷத்தினுடைய திறவுகோல் வசனம் எது அப்படின்னு பார்த்தோமானால் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஓகே, அப்போ இந்த சுவிசேஷத்தினுடைய முக்கிய நோக்கத்திலும் அதே நேரத்தில் இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிற செய்தியாகட்டும் அல்லது இந்த சுவிசேஷம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதாகட்டும் எல்லாமே இந்த வசனத்தோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் எதற்காக வந்தார்? ஊழியம் செய்யவும் அதே நேரத்திலே அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இது எப்படி, இந்த வசனம் நாம் எப்படி செயல்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின்படிதான் வாழ்ந்தாரா என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் உண்மையிலேயே அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். ஊழியம் செய்கிறவராகத்தான் இருந்தார். 12 சீஷர்கள் இருந்தார்கள், அவரோடு கூட பயணம் செய்தார்கள், அவருக்கு சில பணிவிடைகளையும் செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை ஒரு வேலைக்காரரை போலவோ அல்லது அடிமைகளைப் போலவோ அவர் என்ன செய்யவில்லை? பயன்படுத்தவில்லை. அவர்களையும் ஒரு ஊழியக்காரராக அதே நேரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சிநேகிதராயிருக்கிறீர்கள், ஆகையினால்தான் நான் எல்லா காரியங்களையும் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்கிற வண்ணமாய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அவர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சிநேகிதர், ஆகையினால்தான் நான் உங்களிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு அடிமைகள் அல்ல, நீங்கள் எனக்கு வேலைக்காரர்கள் அல்ல என்கிறதை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை அவர் செய்தும் காட்டினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து யாரிடத்திலிருந்தும் தனக்கு அவர்கள் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் வரவில்லை. அதை அவர் யாரிடத்திலும் எதிர்பார்க்கவும் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்தான் அநேகருக்கு ஊழியம் செய்தார், அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்தார் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக வந்தாரோ அதை செய்தார். அதே நேரத்திலே நம் எல்லாரையும் மீட்கும்படியாக அவருடைய ஜீவனையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த திறவுகோல் வசனத்தை நாம் வைத்து கொள்ளுவோம். இந்த திறவுகோல் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன என்பதையும் குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சுவிசேஷம் எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது? ஏனென்று சொன்னால் நாம் யாருக்கு எந்த ஒரு காரியத்தையும் எழுதி அனுப்புகிறோம் அல்லது ஒரு புத்தகத்தை எழுதி அதை நாம் வெளியிடுகிறோம் என்று சொன்னாலோ அல்லது ஒரு செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னாலோ அதற்கு ஒரு நோக்கம் என்பது இருக்கும். எல்லா காரியங்களும் ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த புஸ்தகம் எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது என்று பார்த்தோமானால், நசரேயனாகிய இயேசு பிதாவாகிய தேவனின் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்பதை நிரூபிப்பதற்காக எழுதப்பட்டது.
அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்பொழுது அவர் பிதாவினுடைய ஊழியக்காரனாக ஊழியம் செய்யும்படியாக இந்த உலகத்திற்கு வருகிறார். அவர் எப்படி ஒரு உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனாக இந்த உலகத்திலே இருந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக, என்பதை காட்டுகிறதற்காக இந்த சுவிசேஷம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனின் அதிகாரத்திற்குட்பட்டவராய் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார் என்பதை விவரித்து காண்பிக்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் என்பவன் தன்னுடைய எஜமானுடைய எல்லா காரியங்களுக்கும், அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருக்க வேண்டும். அதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது இதைத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை நமக்கு விவரித்து காண்பிப்பதற்காக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை தான் நாம் பிலிப்பியர் நிருபத்திலே வாசிப்போம். அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ ரூபம் எடுக்கிறாரு. அதே நேரத்திலே அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாக பிதாவாகிய தேவனுடைய உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இந்த உலகத்திற்கு வருகிறார். அப்பொழுது அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலும் கூட நாம் ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் என்ன பண்ணுகிறேன், பேசுகிறேன், செய்கிறேன், அதுதான் எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து அவருடைய இஷ்டத்தின்படி அவருக்கு என்னவெல்லாம் பிடித்திருந்ததோ அதன்படி எல்லாம் என்ன செய்யவில்லை, இந்த உலகத்திலே செய்யவில்லை. அதைத்தான் கடைசியிலே அந்த கெத்சமனே தோட்டத்திலே இருக்கும் பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அதாவது ஏன் இஷ்டப்படி இல்லை, ஏன் விருப்பப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது அவர் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தார். அந்த உண்மையுள்ள ஊழியக்காரன் என்பது அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சுவிசேஷம் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் இரு. இந்த பிரச்சனை சீஷர்களுக்குள்ளே வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே அவர் ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பணிவிடைக்காரனாக இங்கே வந்து அவர் இருந்தது எப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய நோக்கத்திலும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்திலே அவர் நமக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலமாக சொல்ல வருகிற செய்தியும் அதுதான். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவனாக இருக்க விரும்பினோம் என்று சொன்னால் இப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், பணிவிடைக்காரனாக, ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்திலும் கூட பெரியவனாய் இருப்பது தான் எல்லாருக்குமே பிடித்ததான ஒரு விஷயம். அது நானாக இருக்கட்டும் அல்லது நீங்களாக இருக்கட்டும். அநேக நேரங்களிலே யாராவது ஒரு சிலருக்கு நாம்
பணிவிடை செய்வதை விரும்பி செய்வோம். ஆனால் எல்லாருக்கும் செய்வது என்பது கேள்விக்குறிதான். அதை நம்ம யோசித்து பார்த்தோமானால் நமக்கு புரிகிற விஷயமாக இருக்கும். எல்லாருக்கும் நாம் பணிவிடைக்காரனாக இருப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமோ அல்லது நாம் விரும்பி செய்கிற விஷயமோ அல்ல என்பது நமக்கு புரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். அதாவது அவருடைய ராஜ்யத்திலே பெரியவனாய் இருக்க விரும்பினோம் என்று சொன்னால் நாம் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். அதிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்மிலே யார் பெரியவன் என்கிற சண்டை சீஷர்களுக்குள்ளே வந்த பொழுது இயேசு சொன்னது அதுதான். உனக்கு பெரியவன் என்கிற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே நீ எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் இரு. நான் இவர்களை விட சற்று உயர்ந்தவன், மேன்மையானவன், பெரியவன் என்கிற எண்ணம் நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம் பணிவிடைக்காரனாக இருப்பதுதான் சிறந்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நம்மிலே எத்தனை பேர் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக, எல்லாருக்கும் கடைசியானவனாக இருப்பதை விருப்பப்படுவோம்? அல்லது நமக்குள்ளே எப்பொழுதெல்லாம் நான் சற்று உயர்ந்தவன், பெரியவன் என்கிற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தவர்களாய், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவராய் தானே வந்தார், அவர் ஊழியம் செய்தாரே என்று சொல்லி நாமும் நம்முடைய தகப்பனை போல, எஜமானை போல அப்படி ஒரு இடத்திலே இருப்போமா, இருக்க பிரயாசப்படுகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த செய்திதான் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், யார் ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறானோ ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷமும் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் அப்படி தன்னை தாழ்த்தினதினாலே அவருடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக பிதாவாகிய தேவன் உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மை நாமே உயர்த்துகிறவர்களாக இருந்தோமானால் அது பெருமை. ஆகையினால்தான் யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையினாலே நாம் தாழ்ந்து போவதினாலே, நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருப்பதினாலே நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே எல்லாரும் நம்மை ஒரு தாழ்ந்தவனை போல நடத்தும் பொழுது, ஒரு பணிவிடைக்காரனை போல நடத்தும் பொழுது நமக்கு எரிச்சல் வருகிறது. நாம் கொஞ்சம் கடினமாக அவர்களிடத்திலே நடந்து கொள்ளுகிறோம். அதுவும் நாம் ஒரு சிலரை வைத்திருக்கிறோம், அவர்கள் நம்மை நடத்தும் பொழுது விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு சிலர் செய்யும் பொழுது நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் எரிச்சலோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு சிலரிடத்திலே முகத்தை காண்பிக்கிறவர்களாக, எரிச்சலை காண்பிக்கிறவர்களாக, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தேவனுடைய வேலையை செய்கிறவர்களை நாம் அழைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்து உண்மையும் உத்தமமுமான பிதாவின் ஊழியக்காரனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் அப்படியே ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தன்னோடு கூட இருந்த எல்லா சீஷர்களுடைய கால்களையும்
கழுவினார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். அப்போ அவர் ஒவ்வொரு கட்டத்திலுமே தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தாம் தாழ்த்தினதை நாம் பார்க்கும்படியாக மாத்திரமல்ல, நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எந்த நிலைமையிலே இருக்கிறார்கள்? ஒருவேளை நாமும் ஊழியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை சபையில் போதகர் ஊழியத்தை நாம் செய்யாமல், அதாவது மேய்ப்பன் ஊழியத்தை நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க செல்லும் பொழுது நாமும் கூட என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? அங்கே மேய்ப்பன் எந்த ஒரு ஆட்டிடியூட், அதாவது அவருடைய செயல்கள் மூலமாக அவர்களுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறாரோ அந்த குணாதிசயம் நம்மிலும் கூட இருந்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இது சரியானதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது சரியான காரியமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த செய்தியின் மூலமாக, இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கத்தின் மூலமாக, திறவுகோல் வசனத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த நாட்களிலே நடைமுறையிலே நாம் எதை பயன்படுத்த வேண்டும்? நடைமுறை பயன்பாடு என்று சொல்லும் பொழுது நாம் எதை கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்கிறவராக உண்மையாய் பிதாவின் ஊழியக்காரனாக இருந்தாரோ அப்படியே நாமும் ஊழியக்காரர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், பணிவிடைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போக கூடாது. எப்பொழுதெல்லாம் இவன் என்னை அவமதித்து விட்டான், அவன் என்னை அவமதித்து விட்டான், அவர்கள் என்னை கனம் பண்ணவில்லை, அவர்கள் என்னை தாழ்த்தி விட்டார்கள், என்னுடைய நிலைமை என்ன என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு காரியம், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், எல்லாருக்கும் பணிவிடைக்காரன். இன்றைக்கு ஊழியக்காரன் என்பதே ஒரு பெரிய போஸ்டிங், பதவி போல ஆகிவிட்டது. அது அப்படி அல்ல. கிறிஸ்துவினுடைய வேலையை செய்கிறவன் தான் ஊழியக்காரன். கிறிஸ்துவினுடைய காரியத்தை செய்கிறவன், கிறிஸ்துவை போல இருந்து செயல்படுகிறவன் தான் ஊழியக்காரன். அந்த ஊழியத்தை செய்ய, வேலையை செய்ய, இன்றைக்கு என்னமோ ஊழியக்காரர் என்பதே ஒரு பதவி, ஒரு பெரிய பதவி என்பது போல ஆகிவிட்டது. இல்லை, அது சாதாரணமாக சொல்வோம் என்று சொன்னால் வேலைக்காரன் என்பதுதான் அந்த வார்த்தை. ஆனால் அதிகமாக நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் சபையிலே மாத்திரம் பயன்படுத்துகிறதினாலே, நாம் கூடி வரும் பொழுது மாத்திரம் பயன்படுத்துவதினாலே அது ஒரு பெரிய பதவியும் பட்டமும் போல அல்லது உன்னதமான வார்த்தை போல ஆகிவிட்டது. அது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதை எப்பொழுதும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுவோம். நாம் அந்த வார்த்தையின்படி செயல்படுவோம், அதை நம்முடைய நடைமுறையிலே கொண்டு வருவோம். அப்பொழுது அது ஒரு சிலரை இம்பேக்ட் பண்ணும். அது ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக அதன் மூலமாக இன்னும் ஒரு சிலர் கிறிஸ்துவினுடைய பாதையிலே நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்போது இந்த மார்க்கு சுவிசேஷத்தினுடைய திறவுகோல் வசனம், நோக்கம், செய்தி, நடைமுறை பயன்பாடு, இவைகளின் மூலமாக கிறிஸ்துவினிடத்திலிருந்து, கிறிஸ்துவினுடைய போதனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், பணிவிடைக்காரர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது போல நாமும் கூட நம்மை தாழ்த்தினவர்களாய் செயல்பட வேண்டும். அதற்காக மாயமான தாழ்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதை நாம் எங்கே வேண்டுமானாலும் காண்பிக்கலாம். ஆனால் உண்மையான தாழ்மை தான் காணப்பட வேண்டும். மாயமான தாழ்மை ஒரு நாள் வெளிப்படும், அது ஒரு நாள் காட்டி கொடுத்து விடும். ஆனால் உண்மையான தாழ்மை இருக்கும் பொழுது நிச்சயமாய் அது மற்றவர்களிடத்திலே ஒரு
தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், இது யாருக்கு எழுதப்பட்டது, இந்த சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த சுவிசேஷம் ரோமர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். எப்படி இந்த சுவிசேஷம் ரோமர்களுக்குத்தான் எழுதப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னோம். அதை எந்தெந்த காரியங்களினாலே நம்ம புரிந்து கொண்டோம்? மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை என்னென்ன காரணங்களினால், இதனால் நாம் இது யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால் நீங்கள் சொல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய காரணங்கள் எவை? அந்த மத்தேயு 15வது அதிகாரம் 24 ஒரு வசனம் சொன்னீங்க, இஸ்ரவேல் வீட்டுக்கு அண்டி வேற எதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர்களை குறித்து அதிகமாக வாசிக்கிறோம். நீங்கள் புறஜாதிகளிடத்திலே போக வேண்டாம், சமாரியரிடத்திலே போக வேண்டாம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது. வேறு என்ன விஷயம்? வம்ச வரலாறு. ஓகே, வம்ச வரலாறும் நமக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறது, இது யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்பதற்கு. வெரி குட். வேற என்ன விஷயம்? தேவாலயத்துக்கு அந்த வரி செலுத்தக்கூடிய காரியத்துல சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். ஓகே, தேவாலயத்திற்கு வரி செலுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதராக இருந்தார், அவர் தேவாலயத்திற்கு வரி செலுத்தினார் என்று சொல்லப்படுகிற காரியமும் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. வேறு? ஓய்வு நாளை குறித்து அங்க முக்கியப்படுத்த பார்க்கிறோம். ஓய்வு நாள் யூதர்களுக்கு விசேஷமா இருக்குது, அந்த காரியங்களை பார்க்கிறோம். அதான ஆல்மோஸ்ட் எல்லா சுவிசேஷத்துலேயும் அது வரதை நம்ம பார்க்க முடியும். வேற ஏதாவது விஷயம் ஞாபகம் இருக்கா? அந்த ஓய்வு நாளுங்கிறது யூதர்களுக்கு தனக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், யூதர்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த நாட்களில் கொஞ்சம் பிரபலமாக இருந்ததுனால மற்ற சுவிசேஷங்கள்லையும் கூட நம்ம அதை வாசிக்க முடியும். ஆனால் ஓய்வு நாள் யூதர்களுக்கு தான் முக்கியம், உண்மைதான். ஆனால் அதை குறித்து அவர் பெரிதாக அந்த சுவிசேஷத்தில் எதுவும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. யூதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அடிக்கடி சுட்டி காட்டுறதை நான் பார்க்கிறோம் வேத பாரங்கள் பரிசு. ஓகே, இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்ததை அதிகமாக அவர் என்னவெல்லாம் அவர்களிடத்திலே சுட்டி காட்டி பேசினார், எச்சரித்து பேசினார் என்பதை தெளிவாக ஒரு டீட்டெயில்டாக விவரித்து இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு நமக்கு ஆதாரம். ஓகே, அதே மாதிரி இந்த உங்கள்கிட்ட இருந்து நான் பிடுங்கி அதை தேவனுக்கு பிரியமானவங்க இடத்துல நான் கொடுத்துருவேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய காரியங்கள். ஓகே, அப்போ யூதர் அதான் அது எச்சரிப்பிலேயே தான் வருகிற ஒரு பாயிண்ட்டும் கூட. ஓகே, அப்போ அவர்களை எச்சரிக்கும் பொழுது என்னவெல்லாம் சொல்லுகிறார் என்பதையும் நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது, அதிகமாக பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம். அடுத்தது, தாவீதின் குமாரனே என்ற வார்த்தை அந்த சுவிசேஷத்தில் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யூதர்கள் தான் அவர் தாவீதின் குமாரன் என்பதை விசுவாசித்தவர்களாக காணப்பட்டார்கள். அப்போது நீங்கள் சொன்ன காரியங்கள், இது போன்ற காரியங்கள் எல்லாமே மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை நிரூபிக்கிறது, அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்போ இந்த சுவிசேஷம் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று நாம் வாசிக்கலாம், 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். ஓகே, போதும்.
அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு இந்த பகுதிகளில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள்? கை கழுவுகிறார்கள், பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவினார்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த சுவிசேஷத்திலே நம்ம வாசிப்போம். இதே சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இப்படி விரிவான காரியங்கள் சொல்லப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், அது யூதர்களுடைய ஒரு பழக்கம். அப்போது யூதர்களுடைய பழக்கத்தை யூதர்களுக்கு சொல்லும் பொழுது தெளிவாக விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், கை கழுவுகிற பழக்கம் என்று சொல்லும் பொழுதே அவர்களுக்கு தெரியும் எப்படி கை கழுவுவார்கள், எந்தெந்த நேரத்திலே கை கழுவுவார்கள், எந்த காரியங்களை எல்லாம் கழுவுகிறதிலே செய்கிறார்கள் என்பதையெல்லாம் யூதர்கள் அறிந்திருந்ததினாலே அவர் அதற்குரிய விளக்கங்களை கொடுக்கவில்லை. ஆனால் ரோமர்களுக்கு அதை குறித்து பெரிதாக தெரியாது. ஆகையினால் இங்கே இவர் எப்படி அந்த கை கழுவுகிற பழக்கம் இருந்தது, அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஸ்நானம் செய்தார்கள், எவைகளை அடிக்கடி கழுவினார்கள் என்று சொல்லி ஒரு விரிவான காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது யூதர்களுடைய பழக்கங்களை விவரித்து காண்பிக்கிறார். ஏன் என்று சொன்னால், அது ரோமர்களுக்கு தெரியாது என்கிற ஒரு காரணத்தினால். அதுபோல் இன்னும் ஒரு சில காரியங்களை விவரித்து காண்பித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2-3 உதாரணங்களை நாம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள். இதே 7ஆம் அதிகாரத்தில் 10-13 வசனங்கள். எப்படியெனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஓகே, அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கொர்பான் என்னும் காணிக்கை. அந்த காணிக்கை எதற்காக செலுத்தப்பட்டது, ஏன் செலுத்தப்பட்டது என்பதை குறித்து ஒரு விரிவான காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே அந்த காணிக்கையினுடைய பெயரோ அது எதற்காக எப்படியெல்லாம் செலுத்தப்பட்டது என்பதை குறித்ததான விஷயங்களோ விரிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் அங்கேயும் சொல்லப்படுகிறது, தகப்பனுக்கும் தாய்க்காகவும் செலுத்தப்படுகிற காணிக்கை என்று சொல்லி கொஞ்சம் விரைவாக அவர் சொல்லி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இது யூதர்களுடைய பழக்கமாக இருப்பதினால் ரோமர்களுக்கு விரிவாக சொல்லுகிறார். அதனுடைய பெயர் என்ன, எப்படி அதை செலுத்துகிறார்கள், ஏன் அதை செலுத்தினார்கள், அதை செலுத்திவிட்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் குறித்து அவர் தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பன் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீ பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்த பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஓகே, இங்கே பஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு போய்விடாமல் இவர் இங்கே என்ன சொல்லுகிறார், புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதல் நாள் என்று சொல்லி அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மத்தேயுவில் நம்ம வாசிப்போம், என்ன வாசிப்போம்னு சொன்னால், பஸ்கா என்னும் பண்டிகை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போது பஸ்கான்ற பண்டிகையில் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் ரோமர்களுக்கு அது பெரிதாக எதுவும் தெரியாது. ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், இந்த பண்டிகை ஆரம்பிக்கும் பொழுதுதான்
அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடவும் ஆரம்பிக்கிறார்கள். அது அந்த புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதல் நாளாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து ஒரு 7 நாட்களுக்கு அப்படித்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு விரிவாக ஒரு தெளிவை கொடுக்கிறதான விதத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து இன்னொரு விஷயத்தை வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமான போது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனும் இருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஓகே, இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள். அப்போ ஓய்வு நாளுக்கு முன்பாக வருகிற ஒரு நாள் ஆயத்த நாள். அவர்கள் அதற்காக ஆயத்தப்படுகிற நாள் என்பது ரோமர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆகையினால்தான் இங்கே அதையும் கூட அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு. அந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும், ரோமர்களுக்கு வேறு காசு, அதே நேரத்தில் யூதர்களுக்கு வேறு காசு. இப்பொழுது எப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் வெவ்வேறு பணம் நம்ம பயன்படுத்துகிறோமோ, நாம் இங்கே ரூபாய் பயன்படுத்துகிறோம், டாலரை பயன்படுத்துகிறார்கள், யூரோ பயன்படுத்துகிறார். இப்படி வித்தியாசமானவைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த நாளிலே ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் வித்தியாசமான காசு இருந்ததை பார்க்க முடிகிறது. அதனால்தான் இங்கேயும் அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 12:42 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேசாதிபதியின் அரண்மனையான மாளிகை. அப்போது அரண்மனை என்பதை தேசாதிபதியோட அரண்மனையை மாளிகை என்றும் சொல்லி அழைத்தார்கள் என்கிறதான விதத்திலே அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்திலே சமாரியர்களை பற்றி எந்த ஒரு குறிப்பும் சொல்லப்படவில்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கலாம், லூக்கால பார்க்க முடியும், யோவானில் பார்க்க முடியும். ஆனால் இந்த மார்க்கு சுவிசேஷத்திலே சமாரியர்களை குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வாசிப்பது இல்லை. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை நிரூபிக்கிறது, அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. எதற்கு என்று சொன்னால், இந்த சுவிசேஷம் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை நமக்கு சொல்லுகிறதாக காணப்படுகிறது. ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சுவிசேஷத்திலே காணப்படும் சிறப்பு அம்சங்கள். இந்த சுவிசேஷத்தில் மாத்திரம் காணப்படுகிறதான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுவிசேஷத்திலே நன்கு அறியப்பட்ட ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்கிற சொற்றொடர் இந்த சுவிசேஷத்திலே அறியப்பட்ட மறுபடியுமாக கொஞ்சம் சொல்லப்படுகிறதான ஒரு சொற்றொடராக, ஒரு வாக்கியமாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த விஷயம், இந்த வாக்கியத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஓய்வு நாள் மனுஷனுக்காகத்தான் தேவன் உண்டாக்கினார். ஆனால் ஓய்வு நாளுக்காக மனுஷனை உண்டாக்கவில்லை. மனுஷனை உண்டாக்கிவிட்டு அவனுக்கு ஒரு ஓய்வு தேவை என்பதற்காக ஒரு ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாளை உண்டாக்கிவிட்டு இதற்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமே என்று சொல்லி மனுஷன் உண்டாக்கப்படவில்லை. ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த நாளிலே ஒரு நன்மை, ஒரு நீதியான ஒரு காரியம் அல்லது ஒருவருக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும். இது ஓய்வு நாள்,
நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக இந்த காரியம் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு சில நேரங்களிலே நாம் சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமையிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம், இந்த நேரத்திலே விசேஷமாக நாம் சொல்லுகிற விஷயம் ஆராதனைக்கு செல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். அதே நேரத்திலே அந்த குறிப்பிட்ட ஆராதனை நேரம் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை செய்வது முக்கியமா அல்லது ஆராதனைக்கு போவதுதான் முக்கியமா என்ற கேள்வி எழுப்பப்படுமானால் நாம் என்ன சொல்லலாம்? ஆராதனைக்கு போவது முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்திலே இப்பொழுது இவருக்கு உதவி செய்வது மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஆகையினாலே இதை செய்வது தவறு இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படுகிறோம், செயல்பட வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். ஓய்வு நாள் மனுஷனுக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. மனுஷனுக்காக தான் ஆண்டவர் அதை உண்டாக்கினார். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலும் கூட அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதையும் கூட ஒரு குற்றச்சாட்டாக அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் பரிசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலும் அற்புதங்களை செய்தார். நன்மை செய்வது நல்லது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, அடுத்ததாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், வளரும் விதையை, அதாவது விதை முளைத்து பயிராகுதல் என்கிறதான உவமை இந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26 29 வசனங்கள். விதையை பற்றிய உவமை நம்ம 3 சுவிசேஷத்தில் பார்க்குறோம். அது விதை விதைக்கிறவன் உவமை. ஆனால் இந்த உவமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், விதை முளைத்து பயிராகுதல் என்பது நம்ம அங்கே வாசிக்க முடியும். வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. ஓகே, அப்போ இங்கு பரலோக ராஜ்யம் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உவமை மாத்திரம் வேறு எந்த சுவிசேஷத்திலும் சொல்லப்படவில்லை. இது இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் மட்டும் காணப்படுகிற ஒரு உவமை. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, பிசாசுகள் பன்றி கூட்டத்திற்குள் போய் நுழைந்தது என்று சொல்லி நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இல்லை, பன்றிகள் எத்தனை அங்கே மேய்ந்து கொண்டிருந்தது அப்படின்ற எண்ணிக்கை இருக்குது. அது எத்தனை? 1000 பன்றிகள். 1000 பன்றிகள். கரெக்டா? மற்றவர்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? 1000 பன்றிகள். ஓகே, வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க்கு 5:13. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளாக அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஏறக்குறைய எக்ஸாக்டா இத்தனை பன்றின்னு சொல்லலை, ஆனால் ஏறக்குறைய கண்டிப்பாக இத்தனை இருந்திருக்கும் அப்படின்றது போல ஒரு வார்த்தை தான் இது. ஏறக்குறைய 2000 பன்றிகள் என்று நம்ம வாசிக்கிறோம். இதையும் நம்ம எந்த சுவிசேஷத்துலையும் வாசிக்க முடியாது. இதே சம்பவம் மத்தேயிலையும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. யோவானில் தான் இல்லை, ஆனால் மற்ற 2 சுவிசேஷங்களில் இருக்குது, மத்தேயு, லூக்கா. அந்த 2 சுவிசேஷங்கள்லையும் இந்த எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. மார்க்கு மட்டும்தான் ஏறக்குறைய 2000 பன்றிகள் அங்கே இருந்தது அப்படின்றத சொல்கிறாரு.
அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மார்க் சில அரமேய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். இப்படி அரமேய வார்த்தைகளையும் வேறு எந்த சுவிசேஷ எழுத்தாளர்களும் பயன்படுத்தவில்லை. இவர் மட்டும்தான் அரமேய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அது என்னென்ன வார்த்தைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால் நீங்களே அந்த வார்த்தைகளை சொல்லலாம். மார்க்கு பயன்படுத்தின அரமேய வார்த்தைகள் என்னென்ன? குர்பான், கொர்பான், எப்பத்தா, எப்பத்தா, தலித்தகுமி, தலித்தாஹூமி. மற்றவர்களும் சொல்லலாம். 3 சொல்லியிருக்காங்க, கொர்பான், எப்பத்தா, தலித்தாஹூமி. இன்னும் 4 வார்த்தைகள் இருக்கு. கொல்கத்தா, கொல்கொதா, ஓகே, அப்பா, எலிலாமா, அப்பா, எலோய் எலோய் லாமா சபக்தானி. இப்படிப்பட்ட அரமேய வார்த்தைகளை பயன்படுத்தினதும் இந்த மார்க்கு சுவிசேஷ எழுத்தாளர் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். வேறு எந்த எழுத்தாளர்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தில்தான் இயேசு மரியாளுடைய குமாரன் என்று வாசிக்கிறோம். வேறு சுவிசேஷங்கள்லையும் நம்ம வேறு தாவீதின் குமாரன் வாசிக்கிறோம், இல்லை யோசேப்பின் குமாரன், இவன் இங்கே இருக்கிறவன், அப்படிலாம் என்னென்னமோ வாசிக்கிறோம். ஆனால் மரியாளுடைய குமாரன் என்று சொல்லி நாம் வாசிப்பது இந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 6:3. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? ஓகே, அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? மரியாளுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்தான். இன்னொன்று இந்த வசனத்திலே தான் நம்ம இப்போ வாசித்ததிலேயே இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இவர் தச்சன் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை தச்சன் என்று சொல்லுகிறதும் இந்த ஒரு சுவிசேஷம் மட்டும்தான். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது என்றால், தச்சனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அங்கே நாம் வாசிக்கிறோம் தச்சனுடைய குமாரன் என்று சொல்லி. ஆனால் இந்த ஒரு சுவிசேஷத்தில் தான் இவர் தச்சன், இயேசு தச்சன் என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், நீங்கள் தடியையாவது மாற்று வஸ்திரங்களையாவது பாதரட்சைகளையாவது எடுத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லப்படுகிறதை மத்தேயு 10:10 லூக்கா 9:3 வாசிக்கிறோம். ஆனால் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு வாசிக்கலாம். மார்க்கு 6-8-9 வசனங்கள். வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சியை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். ஓகே, அப்போ இங்க ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு தடி, காலணியை எடுத்துக்கொண்டு போகலாம். அதாவது பாதரட்சையும் ஒரு தடியையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லப்படுகிறதாக இந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான் நாம் வாசிக்கிறோம். மற்ற சுவிசேஷங்கள் எதையுமே எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான் ஒரு தடியும் பாதரட்சை காலணியும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, ஏரோதியாளுடைய மகள் நடனம் பண்ணி அதற்கு பரிசாக அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்டு வாங்குகிறாள். சிரச்சேதம் பண்ணி அவருடைய தலையை அவளுக்கு பரிசாக கொடுக்கிறார்கள். இந்த சம்பவம் இந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஏரோதியாள் தன்னுடைய மகள் மூலமாக யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்டாள்? ஏனென்றால் யோவான் ஸ்நானன் அவள் செய்த தவறை சுட்டி காண்பித்தார். இது எல்லாம் இந்த சுவிசேஷத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களில்
ஒரு ஹிண்ட் போல, ஒரு குறிப்பு போல கொடுக்கப்பட்டு போய்விட்டது. ஆனால் இந்த சுவிசேஷத்தில் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விரோதத்தோடு, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவள் தலையை கேட்குறா, ஏன் அப்படின்ற விஷயம்லாம் இந்த சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் 6ஆம் அதிகாரம் 14 29 வசனங்களிலே வாசிக்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, நம்ம இந்த சுவிசேஷம் ரோமர்களுக்கு தான் எழுதப்பட்டது என்பதற்கு ஒரு சில ஆதாரங்களை பார்த்தோம். அதுதான் இந்த குறிப்பும் நமக்கு சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கு எபிரேய மரபுகளை, அதாவது சில எபிரேய மரபுகளை விலக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற சுவிசேஷங்கள் எபிரேயர்களுடைய, அதாவது யூதர்களுடைய பழக்க வழக்கங்களை, மரபுகளை விலக்கி காண்பிக்கவில்லை. ஆனால் இந்த சுவிசேஷம் மட்டும் ஒரு சில மரபுகளை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை விவரித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால் எந்த வசனமும் வாசிக்க வேண்டாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 51 52 வசனங்கள். 14ஆம் அதிகாரம் 51 52 வசனங்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டையை மாத்திரம் தன்மேல் போர்த்தி கொண்டு அவன் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டையை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். ஓகே, இந்த விஷயமும் வேற எந்த சுவிசேஷத்துலையுமே சொல்லப்படலை. இப்படி ஒரு வாலிபன் ஓடி போனதாக வேறு எந்த சுவிசேஷத்துலையுமே சொல்லப்படவில்லை. இந்த ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஆராய்ச்சி செய்த இறையியல் வல்லுநர்கள், அதே நேரத்தில் அந்த காலத்திலே இருந்ததான வரலாற்று ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், இந்த வாலிபன் யார் என்றால் மார்க்கு தான் என்று சொல்லுகிறார்கள். இது அவர் நமக்கு சொல்லலை, வேதத்தில் நமக்கு அதுக்கு எந்த ஒரு நிரூபணமும் இல்லை. ஆனால் ஆராய்ச்சி செய்தவர்கள், அந்த நாட்களிலே இருந்ததான வரலாற்று ஆசிரியர்கள், வேதத்தை ஆராய்ந்து அதற்கு விளக்கம் கொடுத்தவர்கள், அவர்கள் சொல்லுகிறதான ஒரு கருத்து தான் இது. இந்த வாலிபன் மார்க்கு தான். அதனால தான் அவர் எந்த ஒரு பெயரும் சொல்லாமல் தன்னை குறித்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு தன்னுடைய சுவிசேஷத்திலேயே என்பது போல சொல்லுகிறார்கள். ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இது அந்த நாளிலே இருந்ததான வரலாற்று ஆசிரியர்களும் இறையியல் வல்லுநர்களும் சொல்லுகிறதான ஒரு விஷயம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த சுவிசேஷத்திலே அற்புதங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. மற்ற சுவிசேஷங்களிலும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சுவிசேஷத்திலே அற்புதங்களை கொஞ்சம் விரிவாக என்னென்ன நடந்தது என்பதை விளக்கும் விதத்திலே இந்த சுவிசேஷகர் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் எல்லா அற்புதங்களும் இல்லை, ஒரு சில அற்புதங்கள் கொஞ்சம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக, திமிர்வாதக்காரனை சுகமாக்குதல், லேகியோன் பிசாசு பிடித்தவனை விடுதலையாக்கியது, 5000 பேரை போஷித்தது, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சில அற்புதங்கள் விரிவாக விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்படாதவை, குறிப்பிடப்படாதவை எவை அப்படின்னு பார்த்தோமானால், வம்ச வரலாறு இல்லை, கிறிஸ்துவின் பிறப்பு சம்பவம் எதுவும் சொல்லப்படவில்லை, மலை பிரசங்கம் இல்லை, லூக்கா சுவிசேஷத்திலும் மத்தேயுல இருக்கிறது போல ஒரு ஆர்டராக கோர்வையாக எழுதலை, ஆனால் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் அப்படி எந்த ஒரு விஷயமுமே சொல்லப்படவில்லை. அடுத்தது கர்த்தருடைய ஜெபம், அதுவும் இந்த சுவிசேஷத்திலே இல்லை. உயிர்த்தெழுதலுக்கு பின் தரிசனமாகுதல் இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்படாத ஒரு காரியம். கடைசியாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லும் கட்டளை, அதாவது அதை நம்ம பேர் வைக்கிறோம் பிரதான கட்டளை என்று சொல்லி,
அல்லது இறுதி கட்டளை, கிரேட் கமிஷன் என்றெல்லாம் சொல்லி அதை சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நீங்கள் போய் உலகமெங்கும் பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்ட கட்டளை இந்த சுவிசேஷத்தில் இல்லை. ஆனால் நாம் வைத்திருக்கிற வேதாகமத்திலே அந்த கட்டளை இருக்கிறதாக நாம் வாசிக்க முடியும். 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்க முடியும். அது ஏன் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்பதற்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எழுதின அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லப்படுகிறதிலே அசல் அவர் எழுதின அந்த காப்பியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அந்த சுருள் கிடைத்தது. அந்த சுருளிலே அவர்கள் பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோடு முடிவு பெறுகிறதாக இருக்கிறதை பார்க்க முடியும். அன்றைய நாளில் வசனம்லாம் போட்டு எழுதலை, ஆனால் அந்த சுவிசேஷம் எப்படி முடிவு பெற்றிருக்கிறது, அந்த சுவிசேஷத்தினுடைய கடைசி வாக்கியமாக காணப்படுகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தார்கள் என்று சொன்னால், இப்பொழுது நமக்கு இருக்கிறதிலே 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்தான் இருக்கிறது. ஆனால் இது வித்தியாசமாக திடீரென்று ஒரு டக்குன்னு முடிஞ்சது போல இருக்கிறதுனால, அதற்கு பிற்பாடு இந்த ஆலோசனை சங்கங்கள் எல்லாம் கூடி இப்போ இந்த சுவிசேஷங்களெல்லாம் ஆராய்ந்த பொழுது, சரி இதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது போல இருக்கட்டும் என்று சொல்லிதான் இதிலே அதற்கு பிற்பாடு உள்ள வசனங்கள் சேர்க்கப்பட்டது. ஆனால் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் மார்க் எழுதினார் என்று சொல்லப்படுகிற அந்த சுருளிலே பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு பிற்பாடு உள்ளதான வசனங்கள் காணப்படவில்லை. அதில் என்ன முடியுது அப்படின்னா, நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். இப்படி தான் இந்த சுவிசேஷம் அந்த சுருளிலே முடிகிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு உள்ள வசனங்கள் அதிலே சேர்க்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால்தான் இதில் குறிப்பிடப்படாதவை என்று சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லும் கட்டளை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு இப்பொழுது இருக்கிற வேதாகமத்திலே நாம் வைத்திருக்கிறதிலே இருக்கிறது. ஆகையினாலே நாம் இதை ஒரு பாயிண்ட்டாக வைத்து கொள்ள வேண்டுமானால் வைத்து கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் இருக்கிற வேதாகமத்திலே அப்படிப்பட்ட ஒரு கட்டளை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, இப்போது நாம் ஒரு 13 காரியங்கள் இந்த சுவிசேஷத்தில் மாத்திரம் இருக்கிறதை பார்த்துருக்கிறோம். 12 விஷயங்கள் இந்த சுவிசேஷத்தில் இருப்பது. 13வது விஷயமாக நாம் பார்த்தது இந்த சுவிசேஷத்திலே எது இல்லை என்பதை பார்த்தோம். இன்னும் ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறது, அதை நாம் அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். ஓகே, நாம் இப்பொழுது ஜெபித்து இந்த நாள் வகுப்பை முடிக்கலாம். தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தட்டும். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த புஸ்தகத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் உம்மையே சேவிக்கிறோம், நீர்தான் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனால் அநேக நேரங்களிலே உம்மிடத்திலே காணப்படுகிற குணாதிசயங்கள் எங்களிடத்திலே காணப்படவில்லை தகப்பனே. அப்பா, அதனாலே அநேக பிரச்சனைகளை, அநேக காரியங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஆண்டவரே. சில சமயங்களிலே உம்முடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்த வேண்டிய நாங்கள், மகிமையை கொண்டு வர வேண்டிய நாங்கள், அப்பா, தூஷணத்தை கொண்டு வருகிறவர்களாக மற்றவர்கள் ஏளனமாய் பேசுவதற்கும் காரணமாகி விடுகிறோம் தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட காரணங்களை எங்களிடத்திலிருந்து நாங்கள் அகற்றி போட்டு பெரியவனாய் இருக்க வேண்டும், உன்னதமானவனாய் இருக்க வேண்டும், எல்லாரும் மதிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான எண்ணங்களை எடுத்து போட்டுவிட்டு ஒரு பணிவிடைக்காரனாய், ஒரு ஊழியக்காரனாய் நீர் எப்படி உம்மை தாழ்த்தி, மரமரியந்தம் தாழ்த்தி, அப்பா, நீர் பிதாவிற்கு உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனாய் இருந்தீரோ, அப்படியே நாங்களும் இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா, கனத்தை தேடுகிறவர்களாய், அப்பா, மதிப்பையும் மரியாதையையும் தேடுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட, மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறவர்களாய் இராமல் உம்மாலே வருகிறதான மகிமையை மாத்திரம் பார்த்து உம்மை எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நாங்கள் ஓட நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இன்னும் உள்ளதான புஸ்தகங்களை வாசிக்க, அதை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.